தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. நடிகர் விஜய் 2 வருடங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை தொடங்கியதும் ஜனநாயகன்தான் அவருடைய கடைசி படம். அதன் பிறகு அவர் முழு நேரமாக மக்களுடன் மக்களாக அரசியலில் கவனம் செலுத்துவார் என்று அறிவிப்பு வெளியானது. இதனால் வரும் பொங்கலுக்கு வெளியாக உள்ள ஜனநாயகன் படம்தான் கடைசி என நினைத்துக்கொண்டு இப்போதே ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்த வேளையில்தான் விஜய் வீரயுக நாயகனாக மீண்டும் சினிமாவிற்கு வருவார் எனும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜய் 2026 தேர்தல் முடிவை பார்த்தபின் மீண்டும் நடிப்பேன் என்று கூறியதாக நடிகை மமிதா பைஜு ஒரு விழா மேடையில் கூறியிருந்தார். இது விஜயால் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் இந்த வாக்கியம் ரசிகர்களின் மத்தியில் வரவேற்பை பெற்றது. மேலும் விஜய் நிச்சயம் மீண்டும் நடிப்பார் என்பதை உறுதி செய்யும் நோக்கில் இன்னொரு செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. பிரபல எழுத்தாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சு. வெங்கடேசன் MRC நகரில் உள்ள விஜயின் வீட்டில் சந்தித்து வேள்பாரி கதையை பற்றி பேசினாராம். அப்போது விஜய், நான் மீண்டும் நடிப்பது 2026 தேர்தல் முடிவுகளை பார்த்த பின்புதான் முடிவு செய்யப்படும் என கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் 7 பெரிய வள்ளல்கள் இருந்தனர். அவர்களில் மிகச் சிறந்தவர் வேள்பாரி. அவர் ஆட்சி செய்த பரம்பு நாடு உயர்ந்த மலைகள், பசுமை, நெடுநீர், வளமான நிலம், பாடல்களில் அழகோடு காணப்படும் ஒரு நிலம். வேள்பாரியின் கருணையே அவரின் புகழ். படர்ந்து வந்த முல்லை கொடிக்காக தனது ரதத்தை தரும் அளவிற்கு கருணை கொண்ட அரசன் வேள்பாரி. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி என்பவர்தான் இந்த கதையில் உள்ள வேள்பாரி. ஆனால் அவரின் நாட்டின் மீது சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் என 3 பேரரசுகளும் ஒன்றிணைந்து தாக்கின. அதுதான் வேள்பாரியின் துயரமான அதே சமயம் அற்புதமான வரலாறு. சு. வெங்கடேசன் இந்த கதையை தனது நாவலில் மிக பிரம்மாண்டமாக எழுதியுள்ளார். விஜய் மீண்டும் நடிப்பார் எனும் தகவல் பரவியதுடன் அப்படி அவர் மீண்டும் நடிக்க வந்தால் எந்த மாதிரியான படங்களில் நடிப்பார் என்ற சந்தேகங்களும் ஆங்காங்கே பரவி வந்தன. அதற்கு வேள்பாரி ஒரு சிறந்த பதிலாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. போர்க்களம், அரசியல், 3 பெரிய பேரரசுகளின் சூழ்ச்சிகள், ஒரு மன்னனின் தியாகம், பெரும் கட்டமைப்பு, மன்னர் கதாபாத்திரம் என இவை அனைத்திற்கும் விஜயின் ஸ்கிரீன் பிரசன்ஸ் சரியாக பொருந்தும். அதுமட்டுமல்லாது அவர் திரும்ப நடிக்க வேண்டியிருந்தால் அது ஒரு சாதாரண படமாக அமையக்கூடாது. அது அவரின் அரசியல் பாதைக்கு உந்துகோலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டாகவே அந்த படம் இருக்க வேண்டும். எனவே விஜய் தேர்தல் முடிவுகளை கண்ட பிறகு அவர் மீண்டும் நடிக்க ஆரம்பித்தால் இந்த ஒரு கதை அவரின் அரசியல் வாழ்க்கைக்கும் சரியாக இருக்கும் என கூறப்படுகிறது. கடந்த சில வருடங்களாக வேள்பாரி திரைப்படம் பற்றி பல செய்திகள் வந்தன. சில இயக்குனர்கள், சில நடிகர்களின் பெயர்கள் வெளியானது. ஆனால் எந்தவித அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. இந்த நிலையில்தான் விஜயின் 70வது படமாக சு. வெங்கடேசன் எழுதிய வேள்பாரி நாவலை தழுவி இயக்குனர் சங்கர் இந்த திரைப்படத்தை இயக்கவுள்ளார் எனும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily.